நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரமேவும் பாதம் பணிகின்றோம். கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரமேவும் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நீரெல்லாம் இந்த பாரில் தஞ்சம் யாரும் இல்லை. நீரெல்லாம் இந்த பாரில் தஞ்சம் யாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்தனம் உம்மருள் ஏந்திடுமே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்தனம் உம்மருள் ஏந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. அன்பின் பரலோக பிதாவே, சோதரிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கே நாமத்தினால் 2-3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்க வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பாடுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல உற்சாகத்தின் ஆவியை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவியானவர் நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய், பாடல்களுக்கு விரோதமாய் அப்பா ஆவியானவரே, ஊழியருக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். தொடக்கம் முதல் முடிவு வரையும் உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதனைக்குள்ள கடந்து போகிறோம். தேவனாகிய கர்த்தரை நாம் உற்சாகத்தோடு கூட ஒரு பாடலை பாடி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்தார், பராமரித்தார். ஓ, நாம் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருந்தார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நாம எங்க அமர்ந்து இருக்கிறோமோ அங்கே உற்சாகத்தோடு கூட அவருடைய நாமத்தை நாம் மகிழ்ந்து பாட போகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. இதுவரைக்கும் எந்த பலவீனங்கள் சுகவீனங்கள் தொடாதபடி தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி சுமந்து தப்புவித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நாம் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ், நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு ஆராதனை செய்வோம். நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அவருடைய கிருபை ஓ இந்த நாள் வரைக்கும் நம்மை சுகத்தோடு பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபை. அந்த கிருபையை நாம் பாடுவோம். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கில் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கில் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கள்ளிடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கள்ளிடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. ஓ தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட கொள்ளை நோய்க்கும் எப்பேற்பட்ட சத்துருவின் கிரிகளுக்கும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினி நடுவிலும் என்னை எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. என்ன கஷ்டம்
நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் பாடுவோம். நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆக்கி தேற்றியே அரவணைத்திடோ, மாற்றி தேற்றியே அரவணைத்திடோ. மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட வாழ்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட எல்லா கொள்ளை நோய்க்கும் எல்லா சத்துருடைய கிரிகளுக்கும் வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவித்து அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தி வருகிறார். அவர் யெகோவா ஈரா இருந்து நம் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்திரத்திலே எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் நடத்தினார், மகிழ்ச்சியோடு கூட நடத்தினார். அவர்கள் இரவிலும் அக்கினியாய் இருந்தார், பகலிலே மேகஸ்தம்பமாய் இருந்து இரவும் பகலுமாய் கர்த்தர் கூட இருந்து அவர்களை நடத்தி வந்தார். கர்த்தர் சொன்னார், இவர்கள் என் ஜனங்கள், கர்த்தாவின் ஜனமே. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என் ஜனங்கள் என்று உரிமையோடு கூட சொன்னார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு குறைவும் வராதபடி அற்புதமாய் நடத்துகிறவர் தான் யெகோவா ஈரே. அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த பஞ்ச காலத்திலும் இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு பரிகாரியாயிருந்து, கர்த்தர் நமக்கு யெகோவா ஈராய் இருந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடி அமர்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதனால கர்த்தரை இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார். நம்முடைய சொந்த தெய்வம், நமக்காக ரத்தத்தை கொடுத்தவர் இயேசு. நம்ம உரிமையோடு கூட சொல்ல முடியும், நமக்காக ரத்தத்தை கொடுத்த இயேசு. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை மகிமையோடு கூட நாம் பாடுவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியை நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடும். கரங்களை தட்டி பாடு. நீ பாட பாட உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை பாடையில உட்கார்ந்து ஓடி போகும். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
பரிசுத்த தேவனவரே. பரிவாக நம்மை கரமீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கண்காலமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு.
உம்மை நம்பி இருக்கிறார்கள் அப்பா. அன்றைக்கு எமாவூர் சீஷர்கள் சொன்னார்கள், ஓ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று. அவரை நம்பி இருந்தோம், அவரை நம்பி இருந்தோம் என்று சொன்னார்கள் அப்பா. ஓ மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு அந்த சீடர்களோடு கூட பேசிக்கொண்டே போனாரப்பா. நம்பிக்கையின் தேவன் அவர்களோடு கூட இருந்தாரப்பா. அதே நம்பிக்கையின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா ஒரு விசை எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜீசஸ். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாடுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாடுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் போடுவேன். நல்ல கரங்களை பரிசுத்த ஆவியானவரை மகிமையோடு கூட, ஓ மகிழ்ச்சியோடு கூட நாம் அவரை ஆராதிப்போமா. ஓ தேவனாகிய கர்த்தர் ஓ நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஜீசஸ் நாம் ஆராதிக்கும் தேவன். ஓ நான் நம்பி வந்திருக்கிற தெய்வம் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். பொருத்தனையை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன்.
நம்புவேதான் என்னாலுமே. வைத்து நன்மை தருபவரே, நம்புவேதான் என்னாலுமே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, 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 நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நம்பி வந்திருக்கிற வாழ்க்கையில இயேசு அற்புதங்களை செய்வார், இயேசு அதிசயங்களை செய்வார். மனுஷனை நம்பி மோசம் போயிருக்கிறையா? கர்த்தரை நம்பு, அவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உன்னை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறவர் எபினேசர் அவர். யெகோவா ரப்பா, யெகோவா நிசி உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். மனுஷனை நம்பாதே, இயேசுவை நம்பு. மனுஷனை நம்பு, நம்பாதே. அவன் உன்னை கைவிட்டு விடுவான். ஆனாலும் இயேசுவை நம்பும் பொழுது அவர் உன்னை கைவிடாதபடி உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உன்னை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். மனுஷனை நம்பி மோசம் போயிருக்கிறியா? ஒரு விஷயம், இயேசுவை நோக்கிப்பா, இயேசுவை நோக்கிப்பா. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? நான் யாரை நோக்கி கூப்பிடுவேன்? என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார் இயேசு. அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நம்பி அவரிடத்தில் நீ பேசு, அவரிடத்தில் பேசு. அவர் உன்மேலே இரக்கமாய் இருக்கிறார், அவர் உன்மேல் மனதுருகிற தெய்வமாய் இருக்கிறார். நான் யாரிடத்தில் போவேன், யாரிடத்தில் போவேன் என்று கலங்கி இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி நேரத்திலே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவரை நோக்கி நீ கூப்பிடு, அவர் உனக்கு இரக்கம் செய்வார், அவர் உனக்கு இரக்கம் செய்வார். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? இன்றைக்கு நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற? ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்து பார். உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உன்னை வழி நடத்துகிற தெய்வம், உன்னை உயர்த்துகிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இந்த இயேசுவிடத்தில் நீ வரும் பொழுது உன்னை வாழ வைப்பார். மனுஷனை நம்பாதே, அவன் உன்னை கைவிடுவான். இயேசுவை நம்பு, உன்னை கரம் பிடித்து நடத்துவார், கடைசி வரைக்கும் நடத்துவார். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பா நீர் ஆசீர்வதியும், அவர்களை வாழ வையும் ஆண்டவர். எல்லா குறைபாடுகளும் எடுத்து போடும். தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை
ஆராதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆசீர்வாதமாக இருந்ததா? அநேகர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அநேகர் நிறைய சென்னை பகுதியிலிருந்து கூட அநேகர் கால் பண்ணி பேசினாங்க, பிரயோஜனமாக இருந்தால் சொன்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரம் தேவ செய்தி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்காக. இந்த நாளிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஊரடங்கு உத்தரவை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஜூன் மாதம் முழுவதும் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை நம்முடைய பிரயோஜனத்திற்காக தான் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார். நாம் யாரையும் நிந்திக்க வேண்டாம். கர்த்தரை மையப்படுத்துவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தைப்படி இன்னும் ஒரு 2 வாரம் தான் நிச்சயமா ஆண்டவர் காரியங்களை தளர்த்தி விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவனுடைய செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு பேருக்கு சந்தோஷம். பரிசுத்த வேதாகமம் எடுத்துட்டீங்களா? செய்தி குறிப்பேடு எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு பயபக்தியோடு ஆராதனையில் எப்படி உட்கார்ந்துட்டீங்களோ அதே போல் நீங்க தெய்வ சமூகத்தில் உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஹாலில் உட்கார்ந்து எல்லாரும் உங்கள் டிவிக்கு அல்லது அவங்களுடைய செல்போன் முன்னால் உட்கார்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தோட பேசிக்கிட்டே கேட்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே கேட்கக்கூடாது, இங்கே அங்கேயும் நடமாடிட்டு இருக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நேரம் செய்தி முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து அமைதியாக தேவனுடைய செய்தியை கேளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், நிச்சயமாய் மாறும். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படுங்க என்று தாவீது சொல்வார். அழுகை பள்ளத்தாக்கு நீரூற்றாக மாறும். ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா துக்கங்களையும் அழுகையையும் புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். கொஞ்சம் பொறுமையாகவும் சகித்து கொண்டும் நாம் காத்திருப்போமானால் ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போனார். இன்னைக்கு நாம் உங்களுக்கு கொடுக்க போற தேவனுடைய செய்தியுடைய தலைப்பு யூதாவாக வெளிப்பட்ட கிறிஸ்து. யூதாவாக வெளிப்பட்ட கிறிஸ்து. இந்த யூதா என்ற பெயரிலே வேதாகமத்தில் நம்ம சில காரியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்து அந்த யூதாவாக வெளிப்பட்டார் என்பது ஒரு வெளிப்பாடான தேவ செய்தியாக இன்றைக்கு எங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவ செய்தியை கொடுக்கிறவர். நான் ஒரு பலவீனமான பாத்திரம், கல்வி அறிவில் குறைவுள்ளவர். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் இந்த வசனத்துக்கு சொந்தமானவர். அவர் இந்த வார்த்தையை அப்பமாக பெற்று அபிஷேகித்து நம்முடைய கண்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யாக்கோபு என்ற ஒரு கோத்திர பிதா தன்னுடைய பிள்ளைகளை வயது முதிர்ந்த காலத்திலே அந்த 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் ஆசீர்வதித்து சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறார். ஆபிரகாமும் ஒரு தீர்க்கதரிசி.
யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. யாக்கோபு பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து பின்னாட்களில் நடக்க போகிற காரியங்களை முன்பாகவே தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அவர் ரூபன் முதல் பெஞ்சமின் வரைக்கும் அவருக்கு 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, அவரோட பேர் தீனாள். 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளை, கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள் யாக்கோபுக்கு. யாக்கோபு தேவனை தரிசித்தவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலே 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது குறிப்பாக யூதாவை பற்றி, யூதா என்ற பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். யூதா என்ற பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சொன்ன சில வெளிப்பாடான மறைப்பொருளான தீர்க்க தரிசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வேதாகம பகுதியை பார்க்கிறோம். இந்த யூதா பற்றி சொல்லும் பொழுது அந்த யூதாவை பற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். யார் இந்த யூதா? இந்த யூதா என்ற பெயர் நாம் முதல்ல எங்கே கேள்விப்படுகிறோம்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதி லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இந்த யாக்கோபுடைய மனைவி லேயாள். இந்த லேயாளுக்கு முதல் பிறந்தவன் ரூபன், இரண்டாவது பிறந்தவன் சிமியோன், மூன்றாவது பிறந்தவன் லேவி, நான்காவது தான் யூதா பிறக்கிறான். இந்த யூதா பிறக்கும் பொழுது இப்பொழுதும் நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த 3 பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் அவளுக்கு கணவனுடைய அன்பு கிடைக்கவில்லை, சகோதரியுடைய அன்பு கிடைக்கவில்லை, தகப்பனுடைய அன்பு கிடைக்கவில்லை. அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அவள் கூச்சப்பார்வையுடையவளாய் இருந்தாள், அவள் அழகு குறைவுள்ளவளாய் இருந்தாள். ஆகையினால இந்த லேயாள் அந்த யாக்கோபு தன்னுடைய அதாவது தங்கையை, அவளோட தங்கையை தான் அதிகமா நேசித்தாள். ஆனால் இந்த லேயாளை அவன் அன்பு கூறவில்லை. இந்த லேயாள் பிள்ளை பிறக்கும் பொழுது அவன் சொன்னான், 4வது பிள்ளை பிறக்கும் பொழுது நான் இனிமேல் கர்த்தரை துதிப்பேன். இந்த லேயாளோட துக்கம் நீக்கினவன் இந்த யூதா. லேயாளுடைய அந்த மனோ கிளேசத்தை விளக்கினவன் யூதா. லேயாளுடைய அழுகையை நிறுத்தினவன் யூதா. இந்த லேயாளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவன் யூதா. லேயாளுக்கு கர்த்தர் மேல் ஒரு விசுவாசத்தை கொடுத்தவன் யூதா. இந்த லேயாள் மனதுக்குள்ளே தன்னை ஆற்றிக்கொண்ட ஒரு சந்தர்ப்பம் யூதா பிறக்கும் பொழுதுதான். இந்த யூதா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் துதி அல்லது துதிக்கு பாத்திரர் என்ற அர்த்தம். இந்த துதிக்கு பாத்திரராகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். யூதாவுக்கும் கிறிஸ்து, யூதாவாக தான் கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த யூதா என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற போற காரியங்கள் என்று ஒரு வெளிப்பாடாக, மறைப்பொருளாக, தீர்க்க தரிசனமாக யாக்கோபு உரைத்தார். யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம். ஆகையினால் இந்த முதல் காரியம் நாம் பார்க்க போகிறோம். யூதா என்றால் துதிக்கு பாத்திரர். துதிக்கு பாத்திரர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூதா துதிக்கு பாத்திரர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லேயாளுடைய துக்கம் நீங்கின இடம் அவள் துதிக்கும் பொழுதுதான். ஆக யூதா பிறக்கும் பொழுது அவள் கர்த்தரை துதித்தாள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த பூமியில பூச்சக்கரத்தின் மீது எங்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் ஒரு கூட்டத்தை, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை ஆண்டவர்
இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்தை ரட்சித்து அவர் தன்னுடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி அவர்களை ஏற்படுத்தினார். காரணம், அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அதாவது அவரை ஆராதிப்பார்கள், அவரை தொழுது கொள்வார்கள், அவரை வணங்குவார்கள். இஸ்ரவேலின் பைபிள்ல தாவீது சொல்வார், சங்கீத புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்வார், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, நீர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே பரிசுத்தர். அல்லேலூயா. ஆகையினால் எங்கே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்பதை தாவீது அரசன் அறிந்திருந்தான். தாவீது ஒரு துதி வீரன், அவன் சங்கீதக்காரன் என்ற பெயர். எந்த நேரத்தில் அவனுடைய சங்கீதங்களை பார்க்கிறோம், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க துதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். துதிக்கிறவனுக்கு வெற்றி உண்டு, துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. துதிக்கிறவன் சத்துரு மேல் ஜெயம் பெறுவான், துதிக்கிறவன் தடைகளை மேற்கொள்வான், துதிக்கிறவன் சமாதானம் பெறுவான், துதிக்கிறவன் கர்த்தரோடு உறவாடுவான், துதிக்கிறவன் முன்னேறி போய்கொண்டே இருப்பான், துதிக்கிறவன் சத்துருடைய ஆயுதங்களை அழிக்கிறான், துதிக்கிறவன் ஜெயிக்கிறவன். சங்கீத புத்தகம் வாசிக்கிறோம். 149ஆம் சங்கீதம் 5 சில முக்கியமான வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அதுல 5 விதமான ஜெயம் துதி மூலமாக உண்டாகிறதாக தாவீது சொல்லுகிறார். நம்பர் 1 துதி ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும். நம்பர் 2 துதி ஜனங்களை தண்டிக்கும். நம்பர் 3 துதி ராஜாக்களை சங்கிலிகளால் கட்டும். நம்பர் 4 துதி மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டும். 5 துதி எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை, மனிதனுக்கென்று எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் அந்த நியாய தீர்ப்பை செலுத்தவும் அது நிறைவேறும். அவர்கள் கையில் இருவரும் கருக்குள்ள பட்டயமோ அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் இருக்கும். இன்றையிலிருந்து உங்களுடைய துக்கம் நீங்க, அழுகை நீங்க, புலம்பல் நீங்க, அவங்களுடைய கண்ணீர் நீங்க என்ன பண்ண, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திர பலிகள் புத்தகம் இருந்தா ஒரு நாளைக்கு 300 ஸ்தோத்திரமாவது பண்ண ஆரம்பிங்க. சங்கீத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். துதி. தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, ஆனாலும் வீட்டில் உட்கார்ந்து நல்ல பிரைசிங் பண்ணுங்க. துதி. இந்த துதியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து கேட்போம். 8:2 பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட அவளுடைய சத்துருக்களின் நிமித்தம் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினாலே என்ன உண்டு பண்ணினீர்? பலன் உண்டு பண்ணினீர். கர்த்தருடைய நாமத்திற்கு அந்த துதிக்கு இன்னொரு பேர் பலன். துதிக்கிறவன் பலன் அடைகிறான், துதிக்கிறவன் தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்கிறான். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, வாசிக்க கேட்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடை. துதி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடை, பாதுகாப்பான உடை. இந்த காரியத்தை செய்யும்போது நடக்கிற 3 வெற்றிகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த துதியின் மூலம் கிடைக்கிற 3 ஜெயம் என்ன? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. அதிர்ந்தது. 2 பேர் பவுல் சீலா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நடுராத்திரியிலே அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்த காரியம், சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கலன்றது, கதவுகள் திறந்தது. இந்த அற்புதம் துதியின் மூலமாக நடந்தது. ஆச்சரியமான நம்ம சுற்றிலும் ஒரு சிறை, சத்துரு நம்மை சிறை மூடி இருக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறோம், கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் விடுவிக்க ஒரே ஒரு ஆயுதம் துதி. அல்லேலூயா. மனசோர்ந்து போக வேண்டாம். பவுலும் சீலாவும் ஐயோ சிறை வச்சுட்டாங்களே, இனிமேல் நம்ம வெளியே போக முடியாதே, என்ன பண்றது தெரியலையே, இந்த கொரோனாவை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஊரடங்கு போட்டிருக்காங்க, என்ன பண்றது, நமக்கு ஒரு விடுதலை தர கர்த்தர் விரும்புகிறார், அவரால் முடியும். என்ன விடுதலை? 3 காரியங்களை செய்தார். ஜெபம் பண்ணினார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். அது துதியை பற்றி மட்டும் பேசுகிறேன். துதிக்கும் பொழுது கதவுகள் எல்லாம் திறந்து நமக்கு இந்த 15 நாட்களும் கொரோனாவில் நல்ல சபையார் வீட்டில் உட்காந்து துதிக்க நமக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போறாங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அடுத்ததாக யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அழைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், ஜனங்களாகிய எல்லாரையும் அழைத்துக் கொண்டு 6 நாட்களும் எரிகோவை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளில் 7 முறை சுற்ற வேண்டும். துதித்துக் கொண்டே எக்காலங்கள் ஊதிக்கொண்டே ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கடவுள் ஒரு ஆலோசனை கொடுத்தார். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். முழங்குகையில் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. தடைகள் உடையும். அற்புதம் நடக்கும். ஒரு வார செய்தியில குறிப்பிட்டேன். எதிர்க்கிற தடை, என்னென்ன காரியம் தடைகள், தடைகள் நீங்கும். துதி. 3ஆவது 2 நாளாகவும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். 20ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவின் ராஜா யோசபாத் அவனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் திரளாய் கூடிவிட்டார்கள். எதற்கு அவனுக்கு பலன் இல்லை, என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. எல்லாரும் உபவாசம் கூறுவித்து அவன் யுத்த ஆயுதங்களை, யுத்த வீரர்களை ஆயுதப்படுத்துவதற்கு பதிலாக துதிக்கிறவர்களை ஏற்படுத்தினான். துதிக்கிறவர்களை ஏற்படுத்தி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை சத்துருக்களை சிதறடிக்கிற நேரம் துதி நேரம். சத்துருக்களை நாம் மேற்கொள்ளுகிற நேரம் துதி நேரம். அல்லேலூயா. ஆகையினால் இந்த யூதா என்பவன் துதிக்கு பாத்திரன். இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. துதிக்கிற ஜனங்களை அந்த யூதா காண்பிக்கிறது. துதி. இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரன். அல்லேலூயா. ஆகையினால் யூதா என்றால் துதி. என்றிலிருந்து உள்ள பிரச்சனைக்கு துதி மகளே, வெற்றி நிச்சயம். 2வது காரியம் பார்க்க போகிறோம். அந்த வாசனத்தை வாசிக்கலாம். 49ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் படிக்கலாம். 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். 2வது யூதா சத்துருக்களை மேற்கொள்கிறவன். தன் சத்துருக்களுடைய பிடரி என்றால் அவன் தலையை மேற்கொள்கிறவன். நம்முடைய எதிராளியாகிய சாத்தானை ஜெயிக்கும்படிதான் யூதாவாகிய கிறிஸ்து வெளிப்பட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை
தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராயும் நல்ல கவனிக்க evil power, evil darkness, evil process அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிசாசுக்கு இருக்கிற அந்த வல்லமை, பிசாசு வியாதியை கொண்டு வருகிறது, துக்கத்தை கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது, விபத்தை கொண்டு வருகிறது, தற்கொலையை கொண்டு வருகிறது. இப்படி பலவிதமான வேதனைகளை சத்துருவாகிய பிசாசு கொண்டு வருகிறான். அவனை மேற்கொள்வதற்காகத்தான் யூதாவாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் புத்தகம் சொல்கிறது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். நல்ல கவனிக்கிறீங்க. பிசாசினுடைய கிரியைகள், அதாவது தற்கொலை பண்ணிக் கொள்ளுதல், கொலை செய்தல், வியாதியை உண்டாக்குதல், பலவிதமான விபத்துக்களை உண்டாக்குதல், சமாதான குறைச்சலை உண்டாக்குதல், பிரிவினையை உண்டாக்குதல், குழப்பங்களை உண்டாக்குதல், பலவிதமான மன போராட்டங்களை உண்டு பண்ணுதல், பயத்தை உண்டு பண்ணுதல், இப்படிப்பட்ட சாபத்தீடான கேடான காரியங்களை உண்டு பண்ணுகிற அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்ட அவர்தான் யூதா. யூதாவினுடைய வலது கரம் சத்துருவின் மேல் இருக்கும், சத்துரு பிடரின் மேல் இருக்கும். அவருடைய கிரியைகளை மேற்கொள்ளும்படி இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த சத்துருவாகிய சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற எல்லா தீமைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசு என்ற நாமம் நமக்கு அதிகாரத்தை கொண்டு வருகிறது. யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாத்தானுடைய 5 விதமான சத்துவங்களை, மேன்மைகளை அவர் அழித்தார். 1 சாத்தானுடைய சிங்காசனம், 2வது சாத்தானுடைய அதிகாரம், 3வது சாத்தானுடைய ஆயுதம், 4வது சாத்தானின் துரைத்தனங்கள், 5வது சாத்தானின் பலன். இந்த 5 விதமான சத்துவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிக்கும்படியாகவே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவனை குறித்து எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல ஆனால் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் இந்த சாத்தானின் சிங்காசனம் வெளிப்படுத்தல் 13:2 நீங்கள் அதை வாசிக்கலாம். நான் கண்ட மிருகம் கீழ்ப்பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் 3 காரியங்களால் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானின் பலம், சாத்தானின் அதிகாரம், சாத்தானின் சிங்காசனம். லூக்கா 11:22 வாசிக்கும் பொழுது அங்கு அவருடைய ஆயுதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பலவானின் ஆயுதங்கள், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகிய அவன் நம்பி இருந்த சகல ஆயுதங்கள், அவனுக்கு ஆயுதங்கள் இருக்கு. அந்த ஆயுதங்களை நாம் மேற்கொள்ளணும். சாத்தானின் துரைத்தனம், எபேசியர் 1:20 சொல்கிறது, சாத்தானுக்கு துரைத்தனம் இருக்கிறது. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமை, இந்த 5 விதமான காரியங்களை மேற்கொண்டு சிலுவையின் மேலே வெற்றி சிறப்பதற்காகத்தான்
இயேசு வெளிப்பட்டார். இதைத்தான் யாக்கோபு தீர்க்கதரிசனமா எழுதுகிறான். யூதா சத்துருடைய பிடரியை நசுக்குவான். ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. பிதாவாகிய தேவன் தான் முதல் தீர்க்க தரிசனம் சொன்னார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கே சொல்லப்பட்டது அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. சாத்தானுடைய தலையை என்றால் இந்த 5 விதமான உபகரணங்கள் இருக்கிறது. சாத்தானின் சிங்காசனம், சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய ஆயுதம், சாத்தானுடைய துரைத்தனம், சாத்தானுடைய இந்த 5 காரியம் தான் அந்த தலையில இருக்கு. அதை அழித்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ஆகையினால் யூதா சத்துரு மேல் ஜெயம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்களும் சத்துரு மேல் ஜெயம் கொள்ளும்படிதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். யூதா என்றால் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துக்குள் இருக்கிற பிள்ளைகளாகி நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வது காரியம், யூதா பாலசிங்கம். 49ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். யூதா பாலசிங்கம். போதும். யூதா சிங்கம் ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கத்திற்கு இருக்கிற தன்மைகள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். யூதா பாலசிங்கம். அல்லேலூயா. இந்த 49:9 வாசிக்குமா ஒரு முறை? ஆதியாகமம். பாலசிங்கம் இறை கவர்ந்து கொண்டு அந்த பாலசிங்கம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இறை கவர்ந்து என்றால் சத்துருவை மேற்கொண்டார். ஏறி போனாய் என்றால் எங்கே ஏறி போனார்? வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போய் பிதாவுடைய வலது வாசலில் உட்கார்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் பாலசிங்கம். அல்லேலூயா. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் எப்படிப்பட்ட சிங்கம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அதே பகுதியில் கீழே வாசிக்கலாம். நீ என் மகனே சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் அடங்கி படுத்தான். நல்லா கவனிக்க. முதலாவது பாலசிங்கம் பார்த்தோம். இரண்டாவது கிழசிங்கம் போல மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன். இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் வெளிப்பாடு உண்டு. அங்க பார்க்கிறோம், கிழசிங்கம் போல மடங்கி படுத்தான். ஐயா, பாலசிங்கமாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டு சத்துருவை ஜெயித்து மோட்சத்திற்கு சென்று பிதான் வலது வாசலில் உட்கார்ந்தார். இப்போ கிழசிங்கம் என்றால் என்ன? ஒரு வயது முதிர்ந்த காலத்திலே எழுந்து கொள்ள முடியாமல், நடக்க முடியாமல் தளர்ந்து போயிருக்கிறது தான் கிழசிங்கம். இயேசுவே பிதாவின் சித்தம் செய்வதற்காக, சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக ரோமர்களுக்கு முன்பாக சிலுவையிலே அந்த கிழசிங்கம் எப்படி தளர்ந்து மெலிந்து பலவீனப்பட்டு தன்னை அப்படியே சாவுக்கு எதுவா இருக்கோ அது போல தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த வெளிப்பாடு சுருக்கமா சொல்லப்போனா சிலுவையில இயேசு மரிக்க போகிறார் என்பதை அந்த யாக்கோபு தீர்க்கதரிசி சொல்கிறார். கிழசிங்கம் போல வணங்கி படுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை படுத்தால், அவர் மரித்தால், அவரை அடக்கம் பண்ணார்கள். மடங்கி படுத்தான். அல்லேலூயா. அவரை யாரும் மடங்கி படுக்க முடுக்க முடியாது. அவர் யாரும் ஒடுக்க முடியாது. அங்க நல்ல சத்தியத்தை கவனிக்க. அந்த கிழசிங்கமே மடங்கி படுத்தான். அவரே பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்துட்டாரு. அவரே சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதான் அர்த்தம். அதுக்கு தொடர்ந்து வாசிமா. அவரை எழுப்புகிறவன் அவரை இந்த பூமியில கவனிங்க. அவரை எழுப்ப படுத்திருக்கிறவரை எழுப்ப இந்த பூமியில ஒருவரும் கூட. யார் அவரை எழுப்ப வல்லமை உடையவர்? வாசிக்க கேட்போம். அந்த வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து அவர் ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசு மடங்கி படுத்த அவரை எழுப்ப உலகத்துல எந்த விதமான சக்தியும் மனிதனும் முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் தான் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வலது கரத்தை வைத்து அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. பாலசிங்க யாரு? இயேசுதான். கிழசிங்க யாரு? சிலுவைக்கு கொடுக்கப்பட்ட இயேசு. அல்லேலூயா. மூன்றாவது அவர் எப்படிப்பட்ட சிங்கமா? என்னாகும் 23:24 வாசிக்கலாம். 23:24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். இந்த சிங்கத்தை மூணாவது சிங்கத்தை சொல்றேன். இயேசுவோட குணங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு.
துஷ்ட சிங்கம் அப்படி என்றால் என்ன? கவனிங்க எல்லாரும். அந்த குட்டிகளுக்கு அது நல்ல சிங்கம், ஆனா எதிரி வரும் பொழுது அது துஷ்ட சிங்கமா மாறிட்டது. அல்லேலூயா. ஒரு அழியில சொல்லமா, அழியில சொல்லமா. இந்த துஷ்ட சிங்கத்தினுடைய அடையாளம் என்னன்னு சொல்றாங்க. நாகூம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்போம். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? சிங்கம் 3 கேள்விகளை தீர்க்கதரிசி கேட்கிறார். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிழசிங்கமாகிய சிங்கமும் சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? எங்கே? 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது நாகூம்ல. 3 கேள்விகள். ஒன்று, அந்த சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? 3, கிழசிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். என்ன காரியம்? இதை நல்ல கூர்ந்து கவனிக்கிறீங்க. இந்த வாசஸ்தலம், சிங்கம் குடியிருக்கிற வாசஸ்தலம் தேவனுடைய திருச்சபை. அல்லேலூயா. அநேகர் புறம் தெரியாம சபைகளையோ இடிக்கிறதோ ஒடுக்கிறதோ எதிர்க்கிறதுமா இருக்கிறான். சிங்கம் வாசஸ்தலம் இது. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொன்ன போனால் அது ஒரு சிங்க கெபி. அல்லேலூயா. ஏதோ எங்களை பார்த்து ஏசுநாதர் இடம் போடாதீங்க. இயேசு பயங்கரமான ஒரு தேவன். அல்லேலூயா. அடுத்தது படிமா கேள்வி. பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? பாலசிங்கம் என்றால் இயேசுநாதர். அவர் இறை தின்க வாரம் வந்து ஆராதனையில் அவர் பங்கு கொள்ளுகிறார். இயேசுநாதர் ஏதோ இடையில ஒரு சின்ன ஆடையை கட்டிட்டு சிலுவையில் பறக்காம செத்து போயிட்டாரே என்று நினைக்காத. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் பிதாவின் கையில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கவும் திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் our Lord Jesus is victorious Christ. Hallelujah. Victorious Lord. மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டவர், பாதாளத்தின் மேல் ஜெயம் கொண்டவர், சாத்தானின் மேல் ஜெயம் கொண்டவர். ஆகையினால்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். முதல் சிங்கம் சொன்ன பாலசிங்கம் இறைங்க வந்தால் ஏறி போனான். இரண்டாவது சொன்னேன், சொல்லுங்க, கிழசிங்கம் சொன்னேன். அவர் மடங்கி பிதா சித்தம் செய்ய அவர் தன்னை அர்ப்பணித்து மரணத்தை சந்தித்தது கிழசிங்கம். சத்துருக்களை எதிர்கொள்வது துஷ்ட சிங்கம். அல்லேலூயா. 4வது சிங்கத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:30. Proverbs 30:30. மிருகங்களில் சௌரியமானது ஒன்றுக்கும் பின்னடையாத, அதாவது முன் வச்ச காலம் பின் வைக்காது. வேதம் சொல்லுகிற நீதிமோன சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர். இங்க பார்க்கிறோம், யுத்த காலத்தில், அதாவது எதிரிகளை பார்க்கும் பொழுது காலம் பின்னால வைக்க பின்னடையாத சிங்கம். அது பேர் சௌரியமான சிங்கம். சௌரியமானது என்றால் பராக்கிரமம் அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல சௌரியவான் அப்படி என்றால் போர் பயிற்சி பெற்ற பராக்கிரமசாலி தான் சௌரியவான் என்று பெயர். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல நல்ல கவனிங்க, சிங்கத்தின் அனுபவம் 3 சிங்க அனுபவம். ஒன்று, சிம்சோன் சிங்கத்தை 2 கிழிச்சிட்டான். தாவீது சிங்கத்தை அடித்து கொன்று போட்டான். ஆனா பைபிள் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் இருக்கு. ஒரு சௌரியவான் 3 சிங்கங்களை ஒரே நேரத்துல கொள்றான். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யார்? 3 சிங்கம். நம்ம தானியேலை பார்ப்போம்.
சிங்ககேவியில் நான் இருந்தேன். ஓகே, சிங்ககேவியை பத்தியே பிரசங்கம் பண்ணி பழகிட்டு இருக்கோம். சிங்ககேவியில போனாரு, வந்தாரு, வாயை கட்டாரு. ஓகே, அதுல சிங்கம் போப்ப சிங்க வாயை தூதம் தான் கட்டினான். அடுத்தது சிம்சோன் கீழ்ச்சிட்டான். ஆனா ஒரே பைபிள்ல ஒரு பலசாலி இருக்கான் ஐயா. மூணு சிங்கந்த நல்ல பனிக்காலத்துல, உறைந்த பனிக்காலத்துல கெபிக்கு உள்ள போய் 3 சிங்கத்தை கொண்டு வெளியே வந்துட்டான். உங்களுக்கு தெரியுமா அவன் யாருன்னு சொல்லி? இப்ப படிப்பாங்க பாருங்க மகள். பெனாயா அவன் பேர் என்னமா? கரெக்டா சொல்லல? அவன் பேர் என்னது? நம்ம இந்த ஒரு சிங்கத்தை கட்டணும்னா கீழ்ச்சோட தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 3 பராக்கிரமான சிங்கத்தை கெபிக்குள்ள போய் அவன் கொண்டு வெளியே வரனா எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க. அல்லேலூயா. வாய் திறந்து அல்லே சொல்லும், வாய் திறந்து அல்லே சொல்லும். இந்த சிங்கம் இயேசுநாதருக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாத்தா என்ன பண்றான்னா சிங்கம் வேஷம் போட்டுக்கிறான். இந்த போர்க்காட்சி சாலையில போனீங்கன்னா ஒரு நாள் நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம். அந்த மாதிரி ஒருத்த வேஷம் போட்டு அப்படி வந்தோம். எங்களுக்கு எல்லாம் கையெல்லாம் கொடுத்தா கை கொடுத்தோம். என் பேத்தி குழந்தை குழந்தைங்களாம் அழுகி அழ ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன் இல்லம்மா அங்கிள்மா அங்கிள்மா அங்கிள்மான்னா கூட அதுக்கு கேட்கல. ஏன்னா அந்த தோற்றத்தை பார்த்து சிங்கம் மாதிரி இருக்காரு அப்படின்னா. நல்ல கவனிங்க, அவன் சிங்கம் போல, நாட் ஏ லைன், லைக் ஏ லைன். நல்ல கவனிக்கணும். அவன் எது போல? சிங்கம் போல. அவன் சிங்கம் இல்ல, சிங்கம் போல. ஆனா இயேசு சிங்கம். அல்லேலூயா. இயேசு வேஷம் போட்டது இல்ல, ஒரிஜினல் சிங்கம் இயேசு. அந்த தோளுடைய தூக்கி மேல போட்டுட்டு இவன் எல்லாரும் பயப்படுத்தினுக்கிறான். பயப்படாது. நான் 5 சிங்கங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, இயேசுநாதர் ஆகிய அவர் யூதா பாலசிங்கம். இயேசு கிறிஸ்து இரண்டாவது சொன்ன கிழசிங்கம், மூன்றாவது துஷ்ட சிங்கம், நான்காவது சொன்ன சௌரியமானது, மகா பராக்கிரமான சிங்கம். நியாயாதிபதிகள் புத்தகம் 14:5 சொல்லுகிறது. அவன் தாயும் தகப்பனும் புறப்பட்டார்கள். வந்த பொழுது இதோ கெர்ச்சிக்கிற சிங்கம். இது என்ன சிங்கம்? கெர்ச்சிக்கிற சிங்கம். அந்த சிங்கம் ஒரு கர்ஜனை போட்ட காட்டுல இருக்கிற முருங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சு விடும். ஏன்னா அந்த சிங்கத்திற்கு அந்த கர்ஜனை என்றால் வெற்றி, ஜெயம், அல்லேலூயா, ஆர்ப்பரிப்பு. இயேசுநாதரும் கர்ஜிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் இந்த யூதா பாலசிங்கம், யூதாவாகிய அவர் கிழசிங்கம், யூதாவாகிய அவர் துஷ்ட சிங்கம், யூதாவாகிய அவர் சௌரியமான, அதாவது பராக்கிரமான சிங்கம், 5வது கர்ஜிக்கிற சிங்கம். ஆகையினால்தான் இந்த வசனத்தை ஆவிக்குள்ளாக யாக்கோபு சொல்கிறான். இயேசுவாகிய அவர் யூதா என்ற பெயர்ல சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து வெளிப்படுவார். எப்படி? பாலசிங்கமாக வெளிப்படுவார். சொல்வோம், பயப்படாது. எதை குறித்து பயப்படாது? யூதா கோத்திரத்து சிங்கம், பரிசுத்தவான்களின் புகலிடமும் அவர்தானே, கண்ணீரை துடைப்பவரே, அவர் சொல்லாகுமே எல்லாமே நடக்குமே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம். சேர்ந்து பாடலாமா? யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேறும் மாணவர் எத்தி சிறந்தாரே, எத்தி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேறும் மாணவர் எத்தி சிறந்தாரே, எத்தி சிறந்தாரே. Praise the Lord. Glory to God. ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர் குறித்து யாக்கோபு அங்கே பார்க்கிறோம், யூதாவின் மூலமாக பேசுகிறார். இப்போ நம்ம 5 சிங்கங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று, அந்த சிங்கத்தினுடைய தன்மை பாலசிங்கம், யூதா பாலசிங்கம். இரண்டாவது, யூதா எப்படிப்பட்ட கிழசிங்கம்.
மூன்றாவது துஷ்ட சிங்கமாக இருப்பான். நான்காவது நாம் பார்க்கிறோம் அவன் சௌரியமான சிங்கம். ஐந்தாவது கர்ஜிக்கிற சிங்கம். ஆறாவது வாசிக்கலாம், சங்கீதம் 17:12 வாசிக்கலாம். பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற இது பதிவிருக்கிற சிங்கம். பதிவிருக்கிற சிங்கம் இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா மறைந்திருக்கிற ஒரு சிங்கம். பெரும்பாலும் சிங்கத்தனை வெளியே காட்டிக் கொள்ளாதே, அது மறைவிடங்களில் பதிந்திருக்கும். மறைந்திருக்கக்கூடிய சிங்கம். ஆறாவது, அந்த சிங்கம் அந்த கெபிக்குள்ள மறைவிடத்துல தன்னை மறைத்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அப்படித்தான் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு வெளிப்படுவார். யூதா கோத்திரத்து சிங்கம் வெளிப்படுவார். ஜாதிகள் கலங்கும், ஜனங்கள் தத்தளிக்கும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் குதூகலிப்பார்கள், மணவாட்டியாகிய சபை ஆர்ப்பரிப்பாள். அந்த நேரத்துல மேகத்தின் மீது எக்கால சத்தம் துணைக்கும் பொழுது கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. லாஸ்ட் ஒன், ஏழாவது, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், பாலசிங்கமும் கன்றுக்குட்டி பாலசிங்கம் காளை ஒருமித்து இருக்கும். இங்க நீங்க பார்க்கிறீங்க, வினோதமான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கன்றுக்குட்டி, காளை, பாலசிங்கம், இது மூன்றும் ஒன்னா இருக்குமா? எங்க தெரியுமா இருக்கும்? ஒரே ஆவியை பெற்றிருக்கிற, ஒரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட்ட, ஒரே வசனத்தை கை கொள்ளுகிற, கடவுளுடைய அன்பினால் கட்டப்பட்ட சபையில தான் இது மூணும் ஒன்னா இருக்கும். இந்த சபைக்குள்ள இல்லைன்னா மூணு அடிச்சுக்கிட்டு சாப்பிடும். என்னென்னது? காளை, கன்றுக்குட்டி, பாலசிங்கம். இது மூணு ஒன்னா இருக்கிறதுக்கு பார்த்திருக்கீங்களா? ஒன்னா இருக்கிற ஒரு இடம் உண்டானால் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவினுடைய அன்புக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்குள் இருக்கிற ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் இப்படி ஒன்றாக இருக்க முடியும். There is unity, there is God's godly love. Hallelujah. There is relationship. அங்க பார்க்கிறோம், அந்த காளையோ கன்றுக்குட்டிய சிங்கம் ஒண்ணும் பண்ணாது. காரணம் என்ன? சிங்கம் ரட்சிக்கப்பட்டுச்சு. என்ன பிரதர்? சிங்கம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றது மனிதர்களை பற்றி சொல்றேன். சிங்கம் போல கம்பீரமா பெரிய பெரிய ஆளா, பணக்காரன், நான் ரவுடி, நான் பெரிய ஆளு அப்படிங்கிறான்ல, அவன் தான் சிங்கம். தன்னை சிங்கம் போல காட்டிக்கிறது. நிறைய பேர் பார்க்குற போஸ்டர்லாம் எதனா சிங்க படம் போட்டு பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. அவரை நான் கேட்பேன், அவர் யாருன்னு. அவர் அண்ணன் சிங்கம் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் எதனா ஒரு மிருகத்தை போட்டு அது ஒப்பனையா அவரை வச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு சோதனை. உண்மையாக சிங்கமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டவர், வெளிப்பட போகிறவர், மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிர் தந்தவர், யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த மூன்று காரியங்களை நாம பார்த்தோம். கொஞ்சம் வசனங்கள் அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன். நான்காவது வாசிக்கிறோம், 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யூதாவிடத்தில் செங்கோல் இருக்கும் என்று சொல்லுகிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு இல்லை. சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செங்கோலை உடையவராய் இருப்பார். இந்த செங்கோல் என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் அருளின அதிகாரங்களை குறிக்கிறது. இந்த அதிகாரங்கள் உடையவராக தான் இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சர்வெண்ட்டுக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு 5 வருடம் அதிகாரம். ஒரு போலீஸ்காரன் அந்த டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அதிகாரம் இல்லையா? இந்த லட்டி துப்பாக்கி வச்சுட்டு இருந்தா எல்லாம் பயப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5 வருடம் 3 வருடம் அந்த காலகட்டத்தில் தான் அதிகாரம். இயேசு நித்திய அதிகாரத்தை உடையவர். அல்லேலூயா. அவருடைய அதிகாரங்களுக்கு முடிவில்லை. வசனத்தின்படி நம்மளோடு பேசுகிறேன். 7 விதமான அதிகாரங்கள் பிதா அவர் கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, மத்தேயு 28:18 வாசிக்க போறோம். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம். அல்லேலூயா.
லூக்கா 5:24 சுருக்கமா போலாம். பாவ மன்னிப்பு, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு பெருமானுக்கு மாத்திரம்தான் உண்டு. அநேகர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்படாமல் எப்படி ஐயா பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பக்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு ஞானி, ஒரு ஒரு புனிதர் சொல்லுவாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு ரிஷி மாதிரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருக்கும் நல்ல புத்தி சொல்கிறவர். ஒரு முறை ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு போனாங்க, ஒரு 12 வயசு பையன். என்னம்மா அப்படின்னு கேட்டார். ஐயா, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் வெள்ளை சாப்பிட்டுக்கிறான், அதனால அவனுக்கு சில புத்திமதிகள் சொல்லுங்க அப்படின்னா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணாங்க, அம்மா ஒரு மாதம் கழிச்சு வாமா அப்படின்னா. பக்கத்தில் சீடர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா சரி ஐயா போயிட்டு வரேன்ட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்தாங்க. வந்த பிறகு அந்த பையனை அம்மாவை பார்த்து சொன்னாரா, என்னம்மா விஷயம் கேட்டார். இந்த மாதிரி இந்த பையன் எப்போ பார்த்தாலும் வெள்ளை சாப்பிட்றான். அப்போ அப்படி வெள்ளை சாப்பிடாத, அது வயிற்றுல பூச்சி பிடிக்கும், உணவு செரிக்காது, நிறைய சாப்பிடக்கூடாது, கெடுதி, அதனால கொஞ்சமா சாப்பிடலாம், நிறைய சாப்பிடக்கூடாது என்று புத்தி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையனும் சரி ஐயா நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு போயிட்டான். அம்மாவுக்கு சந்தோஷம் போயிட்டாங்க. போன பிறகு சீடர்கள் சபையாரே பேசாம இருப்பாங்க. 500 பேர் வந்தாலும் இந்த சீடர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. 1008 கேள்வி கேட்பாங்க பாஸ்டர். அது ஏன் பார்வணி இருதயம் கடினமாச்சு, செங்கல்லையா தந்துச்சு, செங்கல்லையா மூச்சு, மண்ணாயா ஓந்துச்சு, மண்ணாயா இறங்குச்சு, இந்த எல்லா கேள்விக்கும் ஊழியக்காரங்க நாங்கள் பதில் சொல்லணும். ஒரு அம்மா ஒரு கணம் கொஞ்சம் பெரிய பாம்பு பார்த்தா என்ன முழுகிற மாதிரி இருக்கு. இதுதான் அர்த்தம், அந்த பாம்பு ஒன்று முழுகும் போதுன்னு அர்த்தம். ஐயா என்ன எப்படி சொல்றீங்க? ஏம்மா என்னம்மா கனவு 1008 கனவு கண்டு அதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீடர்களை பார்த்து கேட்டாரு. சீடர்கள் சொன்னாங்க, ஐயா ஒரு மாசம் முன்னாலேயே இதை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல, அந்த அம்மா பாவம் ரொம்ப தூரத்துல வருது, அந்த பதில போய் இவ்வளவு நாள் கட்டே சிஷ்யா, அவங்களை நான் புத்தி சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பேன், நான் மனசாட்சி எனக்கு பாதிக்குது. ஏன்னா அப்ப எனக்கு வெள்ளை சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருந்ததுடா, அதை விடுறதுக்கு ஒரு மாசம் ஆச்சு எனக்கு. நான் விட்ட பிறகுதான் மனசாட்சி முடியாது அவங்களுக்கு சொன்னேன். அதனால ஒரு பிரசங்கம், உபதேசம், ஒரு புத்திமதி அது சொல்லணும்னா நம்ம கை கொண்டு சொன்னாதான் அது நடக்குதா, நம்ம கை கொள்ளாம சொன்னா நடக்காது அப்படின்னா. அப்பதான் சீடர்களுக்கு ஒரு புத்தி வந்துதான். அப்ப வெள்ளை சாப்பிட்டுக்கிட்டே மற்ற வெள்ளை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் எங்களுக்கு பயம். ஊழியக்காரர்களாக நாங்க சில வசங்களை பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுது. என்னன்னா அதை நம்ம செய்யாம இருந்து பிரசங்கம் பண்ணணும். அதான் சுத்த மனசாட்சிப்படி பேசுறது இல்லைங்களா? மனைவி போட்டு நல்ல வீட்டில் அடிச்சுட்டு மனைவி அடிக்க கூடாது, நீங்க வந்து பேசலாம் வர்றான். இதுதான் பாஸ்டம் அவர் பொழுது வருவது, இன்னைக்கு வந்து எப்படி பேசுறாங்க வர்றாங்க அப்படி. 3 நாடார்காட்டில் பேலன்ஸ் வச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க, அந்த நாடார்க அவங்க கூட சொல்றாங்க, பால்மண்டி பாஸ்டர் பாஸ்டர் ஆமா இந்த மாதிரி 10,000 ரூபாய் தரணும், அவரு கடைக்கு வரதில்லை. இங்க வந்து சொல்றேன் உண்மையாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் உண்மையா இருக்க வேண்டும். ஐயா விட்டு தள்ளுறாரு, அடிக்கிறாங்க. அங்க பார்த்தா செடியார்கள் எல்லாம் கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. சுத்த மனசாட்சியோடு வாழணும். கை கொண்டதை பிரசங்கித்தான் கை கொள்ளணும் இல்லைங்களா? எங்களுக்கு ஊழியக்காரலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய தண்டனை. சும்மா வாங்கி வந்தபடி ஏதாவது ஃபுல்பீட்ல பேசி விட்டுறது. சில வசங்களை பேசும்போது கடவுள் சொல்லுவாரு, இதை நீ செய்தியா கடைபிடிக்கிறியா இல்லையா, ஏன் பேசுற அப்படின்னு. பாவத்துல நிலைத்திருக்கிறவன் இன்னொருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாதுயா. ஏசுநாதர் ஒருவர் தான் பாவம் இல்லாதவர், பாவத்தை அழித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். ஆகினால் தான் பாவ மன்னிப்பு கொடுக்க அதிகாரம் உண்டு. லூக்கா 10:19 மூன்றாவது காரியம், சாத்தானின் வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் உள்ளவர். லூக்கா 10:19 தேர்களை மிதிக்கவும் மேற்கொள்ள உங்களுக்கு யோவான் 17:2 மாம்சமான யாவரும், இந்த பூமியில இருக்கக்கூடிய சோராக சொல்றாங்க 750 கோடி ஜனங்கள் இருக்கிறதா, இந்த அத்தனை கோடி ஜனங்கள் மேல அதிகாரம் உள்ளவர் இயேசு பெருமான். யோவான் 10:18 சொல்லுகிறது, மரணத்தின் மேல் அதிகாரமுடைய ஒரே ஒருவர் இயேசுநாதர் தான். மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர். யோவான் 10:18. ஆறாவது யோவான் 5:22 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் இயேசு பங்கு கொடுத்தார். நியாய தீர்ப்பு செய்ய போகிற அதிகாரம் இயேசு பெருமான் கொண்டு. லாஸ்ட் ஒன்
யோவான் மார்க் 4:38 காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாய் இயற்கைகளில் எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உடையவர் இயேசு பெருமான் ஒருவர். ஆகையினால்தான் அவர் செங்கோலை உடையவர், ரூலிங், ஆளுகை, அதிகாரம், கிங்டம். அவர்தான் அரசாட்சி செய்ய போகிறார், அவர்தான் ஆளுகை செய்ய போகிறார், அவர்தான் நித்திய கர்த்தத்துவத்தை உடையவராய் இருக்கிறார். யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீதுக்கு வெளிப்பட்ட காரியங்கள், அந்த கிங்டம், அந்த ராஜாங்கம் இயேசுவிடத்தில் வந்து சேரும். அவரே நித்திய ராஜாவாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போக போறோம். அதே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும். இந்த கழுதை குட்டி என்றால் என்ன, திராட்சை செடி என்றால் என்ன கவனிக்கிறீங்க? இந்த கழுதை குட்டி இயேசுவை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. மத்தேயு 21:4 பார்க்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருகிறார். ஐயா, அந்த காலத்துல ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட குதிரையை கொடுத்து ஒரு ஒற்றனை அனுப்பினால் யுத்தத்திற்கு ஆயத்தம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவிடத்துல ஒரு கழுதையை கொடுத்து இது மேல ஏறி போய் சண்டை வேணாம் ராஜா சொல்றாரு, சமாதானம் ஆயிடும் அப்படின்னா யுத்தம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். கழுதை மேல உட்கார்றதுக்கும் குதிரை மேல உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசு கழுதை மேல உட்கார்ந்தார். ஏன்னா 3 கேரக்டர் வெளிப்பட்டது, 3 குணம் செய்யும். 1, அவர் சாந்த குணம் உள்ளவராய் வருவார். 2, தாழ்மையை தரித்தவராக வெளிப்படுவார். 3, சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசு பெருமான் ஏன் கழுதை மேல உட்கார்ந்தாரு? அவன் ஓலையை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? கஞ்சி குடிச்சான். என்னங்க ஓலை குடிக்குது கஞ்சி குடிக்குது என்னங்க அர்த்தம்? ஓசன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார் என்று அர்த்தம், அவர் ரட்சிக்கிறவர் அர்த்தம். ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே ஓலை குடிச்சுக்கிட்டு நம்மால் கஞ்சி குடிச்சுக்கணும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? 3 காரியம், சாந்த குணம் உனக்கு இருக்கணும், 2வது தாழ்மை இருக்கணும், 3வது சமாதானமா இருக்கணும். இந்த 3 காரியங்கள் வெளிப்படுத்துதான் இயேசு பெருமான் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆக யூதா கழுதை குட்டியாய் வெளிப்படுவார். 5. 6வது பார்க்கிறோம், அவர் திராட்சை செடி. யோவான் 15:1 என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர்கள் என்னில் நிலைத்திருந்தால் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா சொல்வோம். திராட்சை செடியாக, அதாவது திருச்சபைக்கு அடையாளம் திராட்சை செடி. இந்த திராட்சை செடியாக வெளிப்பட போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடைசியா ஒரு 2 குறிப்புகள் சொல்லி முடிக்க போறேன். ஆதியாகமம் 49 எடுத்துக் கொள்ளுங்க எல்லாரும். கடைசி வசனம் அந்த கீழ்ப்பகுதியில் படிக்கும். தன் கோலிய கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். தன் கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும், திராட்சை பழங்களின் ரத்தத்திலே, திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். நல்லா கவனிக்கிறீங்க ஐயா. கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு பின்னால நடக்க போகிற காரியத்தை தீர்க்கதரிசியாக யாக்கோபு அப்பவே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னா, இங்க இயேசு கழுதை குட்டி, இயேசு திராட்சை செடி, இங்க பார்க்கிற இயேசுவின் வஸ்திரம், இயேசுவின் அங்கி. 2 காரியங்கள் சொல்லி முடிக்கணும். இங்க பார்க்கிறோம், இயேசுவினுடைய வஸ்திரத்தை எங்க தோய்ப்பாமா? திராட்சை பழங்களில். திராட்சை ரசம் என்றால் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டார்கள். அவருடைய வஸ்திரம் 4 பிரிவாக பங்கிடப்பட்டது. இந்த வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வஸ்திரத்துல நம்பர் 1 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:13 ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய வஸ்திரம் என்றாலே அதுல ரத்தம், பரிசுத்த ரத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவும். 104ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல அவருடைய வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய
வெளிப்பாடு என்ன? ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஒளி இருக்கிறது. மத்தேயு 17:2 நீங்கள் வாசிப்பீர்களானால், மத்தேயு 17:2 மறுரூப மலையிலே இயேசு மறுரூபமாகிறார். ஆனால் பிரகாசித்தது, வெண்மையாயிற்று. வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெண்மை என்பது அவருடைய பியூரிபிகேஷன், பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 தன்மைகள். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி உயரம் உன்னதமான சிங்காசனத்தை தரிசனத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் வெள்ளை துணியை போறீங்க, வெள்ளை துணி போட்டா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒரு நாளும் நான் அப்படி பிரசங்கம் பண்ணவே இல்லை. வெள்ளை துணி போட்டா நான் பரலோகத்துக்கு போறேன். இன்னொருத்தர் கேட்டார், களை துணி போட்டா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நான் சொன்னேன், களை துணி போடலாமே, அது ஒன்றும் சொல்லலையே, நான் ஒன்றும் குறை சொல்லலையே. நீங்க மாத்திரம் வெள்ளை துணியை போறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், நீங்க ஏன் களை துணியை போறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் போறாங்க, நானும் போடுறேன் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். நான் சொன்னேன், எனக்கு சில ஒழுங்குகள் வச்சிருக்கேன், அதுக்காக நான் போடுறேன் இந்த வஸ்திரம். இப்ப அங்கியை குறித்து என்ன சொல்கிறார்? படிமொழி, தன் வஸ்திரத்தை தன் அங்கியை திராட்சை பழங்களின் ரத்தத்திலே அங்கியையும் தோய்ப்பான். கவனிக்கிறீங்க, வஸ்திரம் வேற, அங்கி வேற. இந்த பூமியிலே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததுதான் வஸ்திரம், ரத்தத்தில். ஆனால் அங்கி என்பது என்ன? அங்க ஆண்டவர் ஆசாரியராக காண்பிக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் யாத்திராகம் புத்தகத்தில் நீங்கள் வசனத்தை வாசிக்கப்படுது. யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 2-3 படிமா. 8 ஆரோன் இருக்கும் பொருட்டு அவன் பரிசுத்த வஸ்திரங்களை போதும். 132ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அது ஆரோனுடைய அங்கிகளிலே ஊற்றப்படும். ஆரோனுக்கு கொடுக்கப்படுகிற அங்கிதான் அவனுக்கு ராஜவஸ்திரம், அவனுக்கு ஆசாரியத்துவத்தை கொடுக்கக்கூடியது. ஆக அங்கி என்பது ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. ஆகையினால்தான் இயேசு வஸ்திரத்தையும் அங்கியையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 7 விதமான வெளிப்பாடுகளை யாக்கோபு தீர்க்க தரிசனமாக உரைத்தான். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். யூதா துதி, யூதா சத்துருக்களை மேற்கொள்கிறோம், யூதா பாலசிங்கம், யூதா சிங்கோலை உடையவன், யூதா கழுதை குட்டியா வெளிப்படுவான், யூதா திராட்சரசமாய் வெளிப்படுவான், திராட்சை செடியாக வெளிப்படுவார், யூதா தன்னுடைய அங்கியை அவர் ரத்தத்தில் தோய்ப்பார். இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்பாடாக சொன்னார். இன்னைக்கு நாங்கள் சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன செய்தி பொதுவாக ஆசீர்வாத செய்தி அல்ல. யூதா என்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நிறைவேற்ற போகிற காரியங்களை நிறைவேற்றும். யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்ன. ஆகவே நான் யூதாவை எழுந்து துதி, கர்த்தருடைய சமூகம் உன்னோடு இருக்கும். நீ துதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். யூதாவாகிய நீ சத்துருவை மேற்கொள்வாய், யூதாவாகிய நீ பாலசிங்கமாய் எதிரிகளை மேற்கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்து வெற்றி உள்ள வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தது போல அந்த ஜெய கிறிஸ்து ஜெயித்த அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் அந்த வார்த்தைகளையும் அவருடைய நாமத்தையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை செய்ய சொல்லுகிறார். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு வெற்றி உண்டு, அவனுக்கு தோல்வி இல்லை. பவுல் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரே முற்றும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் மேல் ஜெயம், சாபத்தின் மேல் ஜெயம், மரணத்தின் மேல் ஜெயம், உலகத்தின் ஆசாபாசங்கள் மேல் ஜெயம், அருவருப்புகளின் மேல் ஜெயம். ஆகையினால் தான் இயேசு கடைசியாக சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன்,
குணம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு உலகத்தை ஜெயித்தது உண்டானால், உலகம் என்றால் உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றையும் ஜெயித்துதான் அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இயேசுடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். அல்லேலூயா. உனக்கு தோல்வி என்பது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. நீ யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். புஸ்தகத்தை வாங்கவும் அதை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு தோல்வி இல்லை. துதிக்கும் பொழுது தோல்வி இல்லை. சத்துரு வரும் பொழுது தோல்வி இல்லை. யூதா கோத்திரமா சிங்கமாய் இருக்கிறபடியால் தோல்வி இல்லை. செங்கோல் இடத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு தோல்வி இல்லப்பா. உடைய பிள்ளைகளோட தோல்வி மனப்பான்மை எடுத்த போதும் சூனியத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருளின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சத்துருக்களுடைய ஆயுதங்கள் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மன அழுத்தத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிர்த்து வருகிற 1000 10,000 பேரும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூறிங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆண்டவரே வீர முழக்கமிட அறைகூவல் கொடுக்க எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணின ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்கிறபடியால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மேலும், கொள்ளை நோய்கள் மேல ஜெயம்தான், அந்தகாரத்தின் மேல் ஜெயம்தான், தோல்வி மேல் ஜெயத்தை தான். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய பராமரிப்பு பாதுகாப்பு நம் அனைவரோடும் கிறிஸ்து வருகின்றன. ஆமென். God bless you. God be with you. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆராதனையில் உட்கார்ந்த நேரத்தோடு பாருங்க. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் காணிக்கை தசமபாகம் அனுப்ப விரும்பினால் நீங்கள் கீழ்கண்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். யூதா கோத்திரத்த சிங்கம், யூதாவாகிய இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார் என்று வாக்கு பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God be with you. Thank you.